கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:18 இப்படியாக சொல்கிறது: நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமாம் அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாச வார்த்தையை ஆபகுக் தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துகிறார் என்றால், தேசத்தில் அநேக பிரச்சனைகள் சூழ்ந்த வேலை அது. எதிரிகளின் தாக்குதலும் அபாயகரமான சூழலும் காணப்பட்டன. தேசமே பொருளாதாரத்தில் இழப்பில் மந்தமான சூழ்நிலையில் காணப்பட்டன. அதாவது உணவு இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் அளிக்கப்பட்டன. கடைசியாக எதிர்கால நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் ஆபகுக் அந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை செய்கிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமன் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்களும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேசத்தை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக காணப்படுகின்றன. இவைகளின் மத்தியில் நாம் எப்படி மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க முடியும்? என் சகோதரரே, சூழ்நிலைகளை அல்ல, தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது பிழைப்போம், ரட்சிக்கப்படுவோம். நம் வாழ்க்கையை காப்பாற்றுகிறவர், நம் எதிர்காலத்தை பாதுகாக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம் நம்பிக்கை யாரிடத்தில் உள்ளது? நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலோ அல்லது உலகத்தின் இடத்திலோ? சூழ்நிலைகள் அல்ல, தேவன்தான் நம் மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்ததாமே நமக்கு இரட்சகராக இருப்பதினால் சொல்லுவோம்: நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பதாக. கர்த்ததாமே நமது மன மகிழ்ச்சியாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.